இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாலிலிருந்து கிரீம் தயாரித்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி ராஜராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தினம் பாலில் இருந்து கிரீம் தயாரிப்பது என்பது பற்றிய செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம். கறவை மாடு பால் உற்பத்தியாளர்கள் பால் கறந்தவுடன் கோடை காலத்தில் 4 மணி நேரத்திற்குள்ளாகவும் குளிர்காலத்தில் 6 மணி நேரத்திற்குள்ளாகவும் பாலை விற்பனை செய்துவிட வேண்டும். அவ்வாறு விற்பனை செய்ய முடியாவிட்டால் பாலில் அமிலத்தன்மை அதிகமாகி பால் திரிந்து போக வாய்ப்பாகும். எனவே இதை தவிர்ப்பதற்காக பாலில் இருந்து மதிப்பூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பது அவசியமாகிறது. பாலில் இருந்து கிரீம், வெண்ணெய், நெய், பால்கோவா, பனீர், ஐஸ்கிரீம் போன்ற மதிப்பூட்டிய பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் பால் கெடுவதை தவிர்ப்பது மற்றும் பால் மதிப்பூட்டுவதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானமும் அதிக சேமிப்பு காலமும் கிடைக்கின்றது. இன்றைய தினம் பாலில் இருந்து கிரீம் தயாரிப்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். பாலில் பொதுவாக 3.5% 4% கொழுப்பு இருக்கும். அதுவே நாம் பாலை சூடுபடுத்தி கொழுப்பு நீக்கும் இயந்திரத்தில் உட்புகுத்துவதன் மூலம் பாலில் இருந்து 40% கொழுப்பு சத்து உள்ள கிரீம் நமக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு நாம் எடுக்கும் கிரீமை நாம் வெண்ணெயாகவும் அதற்கு பிறகு நெய்யாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக பாலில் இருந்து 1 லிட்டருக்கு 100 கிராம் கிரீம் கிடைக்கும். அதுவே 10 லிட்டர் நாம் பயன்படுத்தும் பொழுது 1 கிலோ கிரீம் நமக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. 1 கிலோ கிரீம் உற்பத்தி செய்வதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு 350 முதல் 400 ரூபாய் வரை லாபம் கிடைக்கின்றது. மேலும் உபப்பொருளாக கிடைக்கக்கூடிய கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து மதிப்பூட்டிய பால் பொருட்களை செய்வதன் மூலம் மேலும் உற்பத்தியாளர்கள் லாபம் அடைகின்றார்கள். கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து தயிர் மற்றும் கொழுப்பு நீக்கிய பால் பவுடர், கேசின் என்ற புரதம் மற்றும் காட்டேஜ் சீஸ் போன்ற மதிப்பூட்டிய பொருட்கள் செய்யலாம். மேலும் கொழுப்பு நீக்கிய பாலை சந்தையில் 15 ரூபாய் லிட்டர் என்ற அளவிற்கு விற்பனை செய்வதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கின்றது. பாலை பிரித்தெடுப்பதன் மூலம் கிடைக்கும் கிரீமை அறை வெப்பநிலையில் 1 நாளும் குளிர்ந்த வெப்பநிலையில் 1 வாரம் வரையிலும் அதுவே உறை வெப்பநிலையில் -16 டிகிரி சென்டிகிரேடுக்கு சேமித்து வைக்கும் பொழுது 6 மாதங்கள் வரையும் நாம் சேமித்து வைக்கலாம். மேலும் மதிப்பூட்டிய பொருட்கள் சேமித்து வைக்கும் காலமும் அதிகமாகிறது. எனவே பால் உற்பத்தியாளர்கள் கிரீம் எடுக்கும் தொழிலை ஒரு முழுநேர தொழில் முனைவராக செய்யும் பொழுது நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கின்றது. நாம் பாலில் இருந்து கிரீம் எடுக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு கிரீம் எடுக்கலாம் என்பதை செயல்முறை விளக்கமாக இப்பொழுது பார்ப்போம். முதலில் பாலை நாம் 40 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு சூடு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பாலில் உள்ள கொழுப்பானது 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு சூடுபடுத்துவதன் போது அதன் கொழுப்பு திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறிவிடும். அப்பொழுது இயந்திரத்தில் சுழலும் பொழுது எளிதாக கொழுப்பை பிரித்தெடுக்க ஏதுவாகிறது. நாம் இப்பொழுது சூடுபடுத்திய பாலை கொழுப்பு நீக்கும் இயந்திரத்தில் உட்புகுத்தும் பொழுது பாலில் இருந்து கொழுப்பு நீக்கிய பால் ஒரு புறமாகவும் கிரீம் மற்றொரு புறமாகவும் வந்தடைகிறது. இதனை நாம் சேமித்து வைத்து மதிப்பூட்டிய பொருட்களான கிரீமில் இருந்து வெண்ணெய், நெய் போன்ற பொருட்களை தயாரிக்கலாம். இந்த கொழுப்பு நீக்கிய பாலில் 0.5% கொழுப்பு மட்டுமே இருக்கும். எனவே குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களை உட்கொள்ளும் இதய நோயாளிகளுக்கு கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து தயிர் மற்றும் நறுமண பால் மற்றும் கொழுப்பு நீக்கிய பால் பவுடர் போன்றவற்றை தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக கொழுப்பு நீக்கிய பால் பயன்படுகிறது. இவ்வாறு
கொழுப்பு நீக்கிய பாலையும் நாம் லாபகரமாக பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறது. எனவே பால் உற்பத்தியாளர்கள் பாலில் இருந்து கிரீம் எடுக்கும் தொழிலை ஒரு முழு நேர தொழிலாக பயன்படுத்தி தொழில் முனைவோர் ஆகலாம் என்பது உறுதி. பால் கொழுப்பெடுக்கும் இயந்திரத்தின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த கிரீமை பயன்படுத்தி நாம் வெண்ணெய் கடையும் இயந்திரத்தில் இதை செலுத்துவதன் மூலம் 80% கொழுப்பு பொருளான வெண்ணெய் தயாரிக்கலாம். அந்த வெண்ணெயிலிருந்து நாம் சூடுபடுத்துவதன் மூலம் 99.5% கொழுப்பு நிறைந்த நெய் தயாரிக்கப்படுகின்றது. இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் பாலில் 15% அளவிற்கு பால் மதிப்பூட்ட பொருள்களான கிரீம், வெண்ணெய், நெய் தயாரிக்க பயன்படுகிறது. இதே போன்று கொழுப்பு நீக்கிய பால் ஆனது 0.5% கொழுப்புடைய பொருளாக இருக்கிறது. இந்த கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து இதய நோயாளிகளுக்கு குறைந்த கொழுப்பு சத்து உள்ள பால் உற்பத்தி பொருட்களை தயாரிக்க நாம் இதனை பயன்படுத்திக்கலாம். இதிலிருந்து நறுமண பால் 1 லிட்டர் பால் கொழுப்பு நீக்கிய பாலில் 125 கிராம் சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் தகுந்த நிறமிகளும் சேர்ப்பதன் மூலம் நமக்கு நறுமண பால் கிடைக்கின்றது. இதே போன்று இந்த கொழுப்பு நீக்கிய பாலை ஸ்ப்ரே ட்ரையர் மூலம் உட்புகுத்துவதன் மூலம் கொழுப்பு நீக்கிய பால் பவுடராக நாம் மாற்றம் செய்யலாம். ஏனெனில் கோடை காலங்களில் பால் உற்பத்தி தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது கொழுப்பு நீக்கிய பால் பவுடரை பாலில் கலக்கும் பொழுது நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கின்றது. மேலும் சேமித்து வைக்கும் இடமும் குறைகிறது. எனவே கொழுப்பு நீக்கிய பால் பவுடர் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இந்த கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து தயிர் தயாரிக்கப்பட்டு மதிப்பூட்டிய பொருளாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏனெனில் இதய நோயாளிகள் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் இந்த கொழுப்பு குறைவான தயிரானது மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து காட்டேஜ் சீஸ் என்கிற பாலாடை கட்டியும் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக சந்தையில் இந்த கொழுப்பு நீக்கிய பாலினை லிட்டருக்கு 15 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படும் பொழுது உற்பத்தியாளர்களுக்கு கிரீமில் இருந்து கிடைக்கும் பெரிய வருமானத்தில் இருந்து உபரி வருமானமாக இந்த கொழுப்பு நீக்கிய பால் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கொழுப்பு நீக்கிய இயந்திரமானது பல அளவுகளில் சந்தையில் கிடைக்கின்றது. உதாரணமாக 50 லிட்டர் பால் 1 மணி நேரத்திற்கு பிரித்தெடுக்கும் கொழுப்பு நீக்கும் இயந்திரமானது ரூபாய் 20,000 மதிப்பில் சந்தையில் கிடைக்கின்றது. எனவே பால் உற்பத்தியாளர்கள் பாலை விற்பதோடு கூடுதலாக மதிப்பூட்டிய பொருள்களான கிரீம், வெண்ணெய், நெய் மற்றும் கொழுப்பு நீக்கிய பாலில் இருந்து நறுமண பால், பால் பவுடர் போன்றவற்றை தயாரிப்பதன் மூலம் பால் உற்பத்தியாளர்கள் கூடுதல் லாபம் ஈட்டலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி ராஜராஜன் அவர்களை 0944 43 11 13 80 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.